अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू नहमदुहू व नुसल्ली अला रसूलिहिल करीम அம்மா பாத். அல்லாஹுடைய கிருபையால் ஷேகுமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சரித்திரத்தை பார்த்து வருகிறோம். எஜமான் அவர்கள் அதிகமாக சொல்லுவார்கள் முரீதுகளிடத்திலே, ஃபகீர்கள் இறை ஞானத்தை தேடக்கூடிய, இறை வழி நடக்கக்கூடிய சாலிக்கீன்கள், முரீதுகள் அதிகமாக மக்களின் தொடர்பை விட்டும் விலகி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு மக்களோடு தொடர்பு கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உள்ளம் இறுகி போகும். சும்மா கசத்து குலூபுகும் வஹிய கல் ஹிஜாரதி. அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன, அவைகள் கற்களை போன்று ஆகிவிட்டன. இப்போ ஒரு மணி நேரம் ஒரு மனிதர்கள்ட்ட உட்காந்து பேசுகிறேன்னா அந்த ஒரு மணி நேரம் திக்ரு குறைஞ்சி போயிடுச்சு. திக்ரு அதிகமாக அதிகமாக உள்ளம் இலகும், உள்ளம் ஷரஹ் ஆகும், விரிவடையும். அல்லாஹ்வுடைய திக்ரு ஜி அல்லாஹ் சொல்கிறான், வயலுன்லி காசியத்தி வயலுன்லில் காசியத்தி குலூபுகும் அன் திக்ரில்லா. அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் யாருடைய உள்ளம் புறக்கணித்து இறுகி போய்விட்டதோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னேன். நீ உலகத்தை நினச்சா அல்லாஹ் மறந்துடுவேன், அல்லாஹ் நினச்சா உலகத்தை மறந்துடுவேன். மக்களோடு பேசும்போது அல்லாஹ்ட்ட பேச முடியாது, அல்லாஹ்ட்ட பேசினா மக்கள்கிட்ட பேச முடியாது. எந்த அளவுக்கு இதில் போய் உன் நேரத்தை செலவழிக்கிறாயோ, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தூரமாகிறாய், உன் உள்ளம் இருள் அடைந்து போகும், பாழடைந்து போகும், கருமை அடைந்து போகும். அப்புறம் அந்த உள்ளத்தில் நல்ல விஷயங்களே ஏறாது. அந்த வித்தம் யார் நல்ல செய்தி சொன்னாலும் கேட்காது. அதனால் மக்களோட தொடர்பை குறைத்துக்கொள் என்று நசியை செய்வார்கள். மேலும் எஜமான் அவர்கள் சொல்லுவார்கள், உண்மையான நட்பு நீ அல்லாஹை நேசிக்கிற என்பதற்கு அர்த்தம், நீ உன் நேசனுக்கு நீ யாரை காதல் கொள்கிறாயோ அவனுக்கு விருப்பம் அல்லாத எந்த செயலையும் உன் வாழ்நாளில் செய்யக்கூடாது. அதுதான் உண்மையான நட்பு. அவன் பேச்சு கேட்கணும். அவன் வருத்தம் முறியக்கூடிய செய்தி செய்வியா? செய்ய மாட்டான். ஒரு மனுஷன் குடிகாரனாக இருக்கிறான், பீடி குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான். அவன் சில நேரங்களில் இப்படி நடக்கும். யாரோ ஒரு பெண்ணை அவன் காதல் கொள்கிறான். இப்போ அந்த பெண்ணு சொல்கிறா, இந்த மது எனக்கு பிடிக்கலை, நீ குடிக்கிறது அப்படின்னு சந்தி பண்ணி கொடுத்துட்றான். அந்த பெண் மேல் உண்டான அன்பினால் இனிமேல் என் வாழ்க்கையில் நான் மது அருந்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுவோம். இனிமேல் பீடி குடிக்க மாட்டேன், கஞ்சா அடிக்க மாட்டேன், சாராயம் குடிக்க மாட்டேன் சொல்லிடுறான். அப்போ உண்மை நேசனாக இருந்தால் தான் யாரை நேசிக்கிறானோ அவனுக்காக எந்த தியாகமும் செய்ய தயாராக இருப்பான். இப்போ நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத எந்த செயலும் நம்மளை நிகழக்கூடாது. இது செய்தால் என் எஜமான் பார்க்குறான், வருத்தப்படுவானா இல்லையா, அவன் மனசு நோகுமா இல்லையா அப்படின்னு மனசில் வரணும். இன்னல் முஹிப்ப லிமை யுஹிப்பு முதீஉன். காதலன் தன் காதலியின் பேச்சுக்கு கட்டுப்படுபவனாக இருப்பான். அதுங்களா அரபியில் ஒரு கவிதை சொல்லுவாங்க, இன்னல் முஹிப்ப லிமை யுஹிப்பு முதீஉன் தஅசில் இலாஹ வ அன்த தல்ஹரு ஹுப்பஹு. தஅசில் இலாஹ, நீ உன்னுடைய ரப்புக்கு மாற்றம் செய்கிறாய். வ அன்த துல்ஹிரு ஹுப்பஹு, நீயோ உன் ரப்பை நேசிப்பதாக வேறு மக்களிடம் சொல்லிக் கொள்கிறாய். இறைவனை நேசிப்பதாக, அல்லாஹ்வுடைய நேசனாக உன்னை மக்களிடம் சொல்லிக் கொள்கிறாய். ஹாதால உம்ரி ஃபில் கியாசி பதியோ. இது கியாஸில் ரொம்ப ஆச்சரியமான கியாஸாக வல்லவா இருக்கிறது, அறிவுக்கே வேலை செய்யலை. இன்கான ஹுப்புக சாதிகன் ல அத்தஅதஹு, உன் காதல் மட்டும் உண்மையானதாக இருந்தால் நீ அவன் பேச்சை கேட்டிருப்பாய், அவனுக்கு வழிபட்டிருப்பாய்.
ஏனெனில் இன்னல் முஹிப்ப லிமை யுஹிப்பு முத்தியோ, நேசன் தன் நேசனுக்கு வழிபடுபவனாக இருக்கிறான் அப்படின்னு அரபியில் ஒரு கவிதை. புரிஞ்சுங்களா? அப்போ நாம் ரொம்ப நேசிக்கிறோம், உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மாறு செய்வது, அவன் பார்க்க அவனுக்கு மாறு செய்வது ஆச்சரியமான ஒரு செய்தின்னு சொல்கிறாங்க. ஜி, உன் காதலியிடம் பீடி குடிக்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்துட்ட. இப்போ அவசரமாக அப்படியே குடிக்கணும்னு மனசு சொன்னாலும் அவன் பார்க்காத இடத்துல போய் தானே குடிப்பேன். அவள் பார்க்கும் போதே பீடி குடித்து ஊதுவியா? கட்டாயம் பார்த்துவா, திரும்ப நம்ம மூஞ்சியில் முழிக்க மாட்டான், விட்டுட்டு ஓடி போயிடுவா அப்படின்னு நினைப்பில்ல? அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை பார்த்து தானே இருக்கான். அவன் பார்க்க அவனுக்கு விரும்பாத, அவன் பொருந்தி கொள்ளாத ஒரு செயலை நம்ம செய்வது அது நம்முடைய உண்மை நேசத்துக்கு முரணானது என்று எஜமான் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் எஜமான் சொல்லுவார்கள், அன்றைய காலத்திலிருந்தே சூஃபியாக்களுக்கும் லாஹிரி ஆலிம்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துட்டு தான் இருந்துச்சு, கியாமத்து வரைக்கும் இருக்க தான் செய்யும். ஏன் எஜமான் சொன்னாங்க? சூஃபியாக்களுடைய அசல் அவர்கள் இல்மு ஞானங்களை பெறுவது இஷ்கின் காரணமாக, இறை காதலை கொண்டு பெறுகிறார்கள். மார்க்க அறிஞர்கள் அவர்கள் அறிவை பெறுவது, ஞானத்தை பெறுவது அக்கலை வச்சு, புத்தியை வச்சு, அக்கலை வச்சு இவங்க பெறுகிறாங்க, இவங்க இஷ்கை வச்சு வாங்குறாங்க. அகலுக்கும் இஷ்குக்கும் என்றைக்குமே பொருந்தாது. என் இஷ்கு முத்தனா அக்கல் போயிடும், இஷ்கு முத்தனா அறிவு போயிடும். அக்கல் ரொம்ப ஓவராக விளைஞ்சி இஷ்கே வராது. நினச்சிங்களா? யார் மேலேயும் காதல் வராது. காதல் ஓவராக போச்சுன்னு வச்சுங்களேன், அதோட அறிவு போயிடும். பெருமாள் சொன்னாங்க, ஹுப்புக்க ஷையி யுமி வ யுசிம்மு, ஒரு பொருளின் மேல் நீ கொண்ட காதல் உன்னை குருடாக்கிவிடும், செவிடாக்கிவிடும். மஜ்னூன்கிட்ட போய் சொன்னாங்க, நீ லைலா லைலான்னு ராவாப்பாலா அழுவுற, சரி அவ்வளோ பெரிய உலக அழகியாவ அப்படியான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம், கண்ணங்கரேன்னு இருக்கா, மூக்கு ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு, பல்லு ரெண்டும் வெளியே வந்து, சப்ப மூக்கு அப்பாடி, கண்ணு ரெண்டு பிதுங்கிக்கிட்டு எப்பாடி, பார்க்கவே கர்ண கடூரமாக இருக்குது. இவ்வளோ போய் நீ நேசிக்கிறேன்னு சொல்கிறியாடா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு போய் கேட்டாங்க. உங்கள் கண்ணுக்குள்ள தான் நானே செய்கிறேன், என் பார்வையில் பாருங்கள், நான் பார்க்குற பார்வையில், காதல் பார்வையில் பாருங்கள், அவளை விட அழகு துனியாவில் யாருமே கிடையாது. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் அப்படிங்களா? யார்? கொஞ்சம் நான் கேட்டதிலே அவள் குரலைத்தான் நல்ல இனிமை என்பேன், நல்ல இனிமை என்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொக்கி போட்டான். யார்? ஏன் என் கண்ணை வச்சு பாருங்கடா நீ அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ மாதிரி பெண்கள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே இவ்வளோதான் பேரழகி அப்படிங்கிறான். உண்மையிலே அவள் அழகே கிடையாது. அவள் பிறக்கும் போது கண்ணங்கரையில் இருந்திருக்கான். அதனால தான் லைலானே பேர் வச்சுருக்காங்க. லைல்னா இரவு, அதனால் லைலான்னு பேரை வச்சதே அதுக்கு தான், கருப்பி அப்படின்னு அர்த்தம், சுருக்கமாக சொன்னான். அந்த மாதிரி காதல் முத்திருச்சுன்னா அக்கல் வேலை செய்யாது. அறிவு இருக்காடா உனக்குன்னு. அக்கல்ல ஓவராக சிந்திக்க ஆரம்பித்தான்னு வச்சுங்களேன், அது காதலே வராது. அக்கலை கொண்டு சிந்திச்சான், உனக்கு பொண்ணு ஃபோட்டோ கொண்டு கொடுத்தாங்க, இந்த பொண்ணை கட்டிக்கலாமா, இந்த பொண்ணுக்கு காது கொஞ்சம் பெருசாக இருக்குது, எனக்கு தேவை. இன்னொரு பொண்ணு, அது மூக்கு சப்பையாக இருக்குது, வாழ்நாளும் கல்யாணம் முடிக்க முடியாது, இந்த பொண்ணு நெட்ட குக்குமாரில் இருக்குது அப்படின்னு. இந்த பொண்ணு படி 3 அடிதாள் பாப்போல் தெரியுது, அடப்பாவி. இந்த பொண்ணு அக்கலை வச்சு யோசிச்சான்னா ஒரு காலம் நீ 1000 பேர் கொண்டு வந்தாலும் குறைகிறது கண்டுபிடிக்க முடியும். அப்போ அக்கலுக்கும் இஷ்குக்கும் ரெண்டுக்கும் முரண் தான், என்றைக்குமே சண்டை தான். அதனால் மார்க்க அறிஞர்கள் அக்கலை கொண்டு, புத்தியை கொண்டு, தன் அறிவை கொண்டு சம்பாதிக்கிறார்கள் ஞானங்களை. இவர்கள் இஷ்கை கொண்டு சம்பாதிக்கிறாங்க. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். வத்தகுல்லாஹ யுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அப்போ தக்வாயின் மூலம் அவங்க கற்றுக்குறாங்க. மன் அலிம வன் அமில பிமா அல்லமஹுல்லாஹ்
பிமா அலிம மன் அமில பிமா அலிம அல்லமஹுல்லாஹு மாலம் ஏலம் ஓகம்மா கால சல்லல்லாஹு தான் கற்ற ஒன்றை கொண்டு எவன் அமல் செய்கிறானோ வர்ரசஹுல்லா இல்ம மாலம் ஏலம் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பான். அப்படி பெற்றுக்கிட்டாங்க அந்த அவங்க இல்மை பெறுகிற முறை. அதனால் இது வேற பாதை, அது வேற பாதை, ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால் என்றைக்குமே இவங்களுக்கும் அவங்களுக்கும் மோதல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நூரி நாயகம் தமிழ்நாட்டில் ஜொலித்தார்கள். தரீகத்து மாநாடு என்று நாகூர் ஷெரீஃபில் போட்டாங்க. தமிழகம் தழுவி தரீகத்து மாநாடு 74. அப்போ சில ஆலிம்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆச்சுங்களா வேற ஒரு ஊரில் ஷரியத்து மாநாடு கூத்தாநல்லூரில் பிரம்மாண்டமாக போட்டார். ஷரியத்து மாநாடு அதுக்கு நேர் எதிராக. அதில் ஒரு ஆலிம்ஷா துணிச்சலாக ஷேகுமார்கள் விஷயத்தில் பின்பற்றுனா பின்பற்றியோ, இல்லையா விட்டுட்டு உன் வேலையை பாரு. தொழுகு வைக்கிறியா பள்ளிவாசலில் தொழுகு வை, ஓதி கொடுக்குறியா ஓதி கொடு, பண்டாரி சோறாக்குனாரா சாப்பிட்டுக்கோ, வச்சுங்களா சாப்பாடு நல்ல வேறு பண்டாரி மாற்றிக்கோ, இல்லையா ஒரு முட்டை பொரிச்சு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கோ, மொத்தா போனால் கவருக்கு போயிடு. தப்பிச்சேன். வீணாக பேனாவை தூக்கிட்டு பஸ்ஸு ஏறி ஒவ்வொரு பள்ளிவாசலில் ஒரு மதரசாவை போய் நூரி நாயகம் சொல்கிறதெல்லாம் தப்பு, அவர் இப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிற ஃபோட்டோ பிடிக்கிறாரு, அவர் முகமது திக்ரு செய்கிறாரு, அவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறான்னு லிஸ்ட் எழுதி இதெல்லாம் என்ன அப்படிலாம் இதெல்லாம் குஃபுரு அப்படின்னு சிறுக்கு இதெல்லாம் சிறுக்கு இஷ்டத்துக்கு வாயில் வந்தெல்லாம் சொல்லி ஒவ்வொரு மதரசாவை ஃபத்வா எடுத்து புக்கெல்லாம் போட்டார். அவர் முடிவு ரொம்ப பார்த்து ஜனாசாவை பார்த்துட்டு வந்தவங்களாம் வருத்தப்படுற அளவுக்கு அவருடைய முடிவு ஏற்பட்டது. அந்த முடிவு யாருக்கும் நிகழக்கூடாது என்று மற்றவர்கள் சொல்லும் அளவுக்கு அவர் முடிவு ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. தேவையே இல்லை. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை நமக்கு. இது ஏன் நிஜமான நடந்த செய்தி சொல்கிறேன். ஏன் ஷேக்நாயகத்தை ஒரு சிலர் எதிர்த்தார்கள். அவங்க முடிவும் ரொம்ப கோரமான முடிவாயிருச்சு. ஒருத்தர் ஆத்தோடு அடிச்சுட்டு போயிட்டார். ஆத்தோடு போயிட்டார். என்னாச்சுன்னு தெரில. என்னாச்சுக்கு ஒரு பாடி கிடச்சா மீன்லாம் சாப்பிடுச்சான்னு தெரில. ஒரு மனுஷன் ஜி அல்லாஹ் அக்பர் சொல்லவே வெக்கமாக இருக்குது. நெருப்பு வீட்டில் பிடித்து அதிர்ச்சியில் இறந்து போயிட்டார். அவர் வீடு நெருப்பில் எரிந்து. ஒவ்வொரு மனுஷனுடைய கதியும் ஒவ்வொரு மாதிரியாச்சு. இந்த மாதிரி அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரொம்ப கோரமான முடிவுகளுக்கு ஆளானார்கள். ஷேகுமார்களை எதிர்க்கிற வேலை மட்டும் வச்சுக்கூடாது. பிடிக்கலையா ஜி அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அப்போ உனக்கு பிடிக்கல ஒதுங்கி போயிடும். ஜி என் ஷேக்குடைய ஒரு ஹலீஃபா அவங்கள ஒருத்தர் ரொம்ப எதிர்த்தார், ரொம்ப கேவலப்படுத்தினார். அவரை சும்மா வந்து ஒதுங்கி வந்துட்டாங்க. இவங்க ஒதுங்கி வந்துட்டாங்க. அவங்க சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாலே கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டு உடல் அழுகி எடுக்கப்பட்டார். உலகில் தண்டனை வீட்டில் இவையெல்லாம் இதெல்லாம் உலகில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை. ஆகிரத்துடைய தண்டனை அதுக்கு மேலே. அல்லாஹ் அக்பர். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் கண் கூட பார்த்தோம். அவன் சொல்லலாம் அல்லாஹ் அவங்க உலக வாழும் காலத்திலே நொந்து மிக கொடூரமாக தண்டிக்கப்படுகிறார். நீ நினைக்கலாம் இல்லை ஷேகுமார் எதுக்குறாங்க, நல்லா தான் ஆட்டம் போடுறாங்களே அப்படின்னு. நல்லா ஆட்டம் போட விட்டுருவான். அடைஞ்சிங்களா நல்லா தண்டிக்கலையே அவங்கள ஆட்டம் போட விட்டுருவான். அவன் ஆட்டம்னா அடங்கும்ல, அப்போ அல்லாவுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். இவன் ஆட்டமாக ஆடுவானுவான் கொஞ்சம் காலம். அப்புறம் ஆட்டம் பாட்டெல்லாம் ஒரு காலத்தில் அடங்கிடும்ல, இப்போ அல்லாவுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். சந்தியாக விட்டு நடுத்தெருவில் நிற்க வச்சு பிச்சை எடுக்க விட்றானா இல்லையா பாரு அல்ல. கபீரா. ஒரு பையன் மனசில் ஓதிட்டு இருந்தான் புறவச்சேரியில். நல்லா ஓதிட்டு இருந்தான். ஒரு வருஷம் என்னமோ ஜி அத்தா பசங்க எல்லாம் இருந்தாங்க. அவர் அத்தா 4 பசங்க. அதில் கடைசி பையனை எங்கிட்ட ஓத விட்டுருந்தார். மிச்ச பசங்கள்லாம் வெளிநாட்டை வேலை செய்கிறாங்க. எல்லாம் கோடீஸ்வரனா வசதியானவங்க இருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய வசதி. இவரும் நல்லா வசதியாக சம்பாரிச்சார். இவர் பெரிய வீடு, 4 பசங்களுக்கு 4 பிரம்மாண்டமான வீடு கொடுத்தாரு. இன்றைக்கி மதிப்பே 2 கோடி 3 கோடி இருக்கும். அந்த மாதிரி கட்டி வச்சார். நல்ல வசதி. அந்த பையன் வந்து நம்மகிட்ட மாதம் ஓத வச்சோன்னே அவர் ஆசைப்பட்டு ஓத வச்சார்.
அங்கேருந்து வெளிநாட்டு பசங்கள்லாம் வந்தானுங்களே, ஏன் என் தம்பி பிச்சை எடுக்கணுமா, நாங்கள்லாம் நீ நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கிறோம், பெரிய பெரிய இடத்துல வேலை செய்கிறோம், லட்ச சம்பளம் லட்சத்தில் வாங்குகிறோம், இவர் 100 200 நின்றுருப்பார், அங்கே லட்சம் 1 லட்சம் நின்று உட்காந்துருக்கோம், என் பையன் பிச்சை எடுக்கணுமா ஓத வைக்கிறீங்க, இல்லைப்பா மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டு என்னது மட்டும் மார்க்கம் வேணாம் விடுங்கன்ட்டு இழுத்துட்டு போய் அவனை வெளிநாடு சேர்த்து விட்டாங்க. அத்தான் சும்மா இருந்தார். சரி அத்தான் ஒத்துழைச்சு மாதம் விட்டு நிப்பாட்டிட்டாங்க. நான் சொன்னேன் வேணாம் பாட்டு, மார்க்க கல்வி அவமரியாதையாக பேசிட்டு போனானுங்க. மார்க்க கல்வி கற்று போனால் பிச்சை எடுப்பாங்கன்ட்டு. என்ன தெரியுமாச்சு, அவனை வெளிநாடு சேர்த்துனாங்க. 4 பேருக்கு 4 வீடு கொடுத்தாரா. கடைசியாக 4 பேர் சேர்ந்து அம்மா மூத்தா போயிட்டாங்க. திடீர்னு அத்தாவை துரத்திட்டாங்க வீட்டை விட்டு. நான் பார்க்க மாட்டேன், நீ பார்க்க மாட்டேன், ஏன் முஞ்சாதி பார்க்க மாட்டேங்கிறா. 4 பேரும் கல்யாணம் முடிச்சார் பிரம்மாண்டமாக, ஏன் முஞ்சாதி பார்க்க மாட்டேன், அந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்கு திறக்க மாட்டேங்கிறான். 4 வீட்லையும் சேர்த்த மாட்டேங்கிறான். இவர் குடியிருந்த வீடு முதல் எழுதி வச்சிட்டார். அது ஒரு பையனுக்கு, சரி 3 வீட்டை 3 பையன்கள் எழுதி வச்சிட்டார். இந்த வீட்டில் இருக்காது, இந்த வீட்டுக்கும் துரத்திட்டானோ. இருக்க வீடு இல்லை, 4 வீட்டையும் இவர் தான் கட்டினார். 4 பேருக்கு மனைவி கல்யாணம் முடிச்சார். 4 வீட்லேயுமே இருக்க முடியல, துரத்திட்டானோ. இவர் கடைசியில் வேறு ஊருக்கு போய் இவங்க அப்படிய உதவிக்கும் ஆள் இல்லை, இங்கே என் பக்கத்துலேயே இருக்காங்கிறானோ. வேறு ஒரு இடத்துக்கு போய் ஒரு வீடு சின்னதாக வாடகைக்கு பிடிச்சி குடிசை மாதிரி, ஓட்டு வீடு மாதிரி சின்ன பிரம்மாண்ட மாளிகை விட்டு காசுக்கு 1000 2000 சின்ன வீடு வாடகைக்கு பிடிச்சி இவங்க அக்கா மகன் தான் போய் அவள் கூட பிறந்த அக்கா மகன் ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிறான். போய் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது வர்றதுன்னு ரொம்ப வேதனை, தேம்பி அழுகுறாரு. இது காசுலாம் போயிடுச்சு, உடல் முடியலை, கவனிக்க பொண்டாட்டியும் இல்லை, மருமகளும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, மகனும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அக்காவும் அக்கா மகனும் பார்த்துக்கிட்டாங்க. சரி கூட பிறந்த தம்பின்ட்டு அதுவும் ஒரு சின்ன வீட்டில் வச்சு, ஓட்டு வீட்டில் வச்சு இது மாளிகைகள்லாம் அவங்க எடுத்துட்டானோ. படாத பாடுபட்டு அல்லாஹ் அக்பர் கபீரா, சாப்பாட வழி இல்லாமல், மருந்து மாத்திரை வாங்க வழி இல்லாமல் அல்லாஹ் தான் காப்பாற்றணும். கண்கூடாக பார்க்க வச்சான். அதில் எங்கிட்ட வந்து அழுதார். நீ அந்த மாணவரை ஓத வச்சுருந்தா அவன் தகப்பனை எவ்வளோ உயிருக்கு உயிராக பார்த்துருப்பாங்க. அவன் உயிர் போனாலும் தகப்பனுக்கு கொடுத்துட்டு தான் சாவான் ஒழிய அவன் வந்து தகப்பனுக்கு கொடுக்காம தான் திங்க மாட்டான். நீ ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு அவர் தான் ஓட்டு வீட்டில் 4 பேருக்கு வீடு கட்டி கொடுத்ததே தான் சொந்த காசில். அந்த எந்த பையன் வந்து அத்தாட்ட சொன்னானோ நாங்களாம் லட்சத்து சம்பளம் வாங்குறோண்டு வேலையை எடுத்து தூக்கிட்டாங்க. என்னமோ அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேலை எடுத்து தூக்கிட்டாங்க. திரும்ப எங்கேயும் வேலையும் கிடைக்கல, மெடிக்கல் ஃபிட்டப்ஸ் இல்லைன்ட்டு. கடைசியில் வந்து ஒரு செருப்பு கடையில் ஒவ்வொருத்தரும் செருப்பையாக தூக்கிட்டு ஒரு செருப்புக்குள்ளே சம்பளத்துக்கு வேலை செஞ்சான், ரொம்ப கம்மி காசுக்கு. புரிஞ்சுங்களா? அல்ல அப்படி தான் ஆக்குவாங்க, அதை அல்லா தான் காப்பாற்றணும். அதனால் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஷேகமார்கள்ட்ட மனசு வருத்தப்படும்படி பேசுகிறார். உனக்கு பிடிக்கலையே ஒதுங்கி வேணால் போயிடு, தப்பிச்ச. அபுல் அஹபுக்கு 2 பிள்ளைங்க, உத்துபாவுன்னு உத்தைபாவுன்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தாங்க. பெருமானார் தீனில் மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது அபூ ஜஹல் 2 பேரையுமே மகன்களை கூப்பிட்டு, நீங்கள் அந்த பெருமானாருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்களையும் விவாகரத்து செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விவாகரத்து செஞ்சு கொண்டு போய் வீட்டில் விட்டாங்களா. ஒருத்தர் விட்டு வந்துட்டார், சும்மா அத்தா விவாகரத்து செய்ய சொல்லிட்டாங்க, உங்கள் மகள் உங்கள்கிட்டே இருக்கட்டும், நான் தலாக் சொல்லிட்டேன்னு விட்டுட்டார். ஒருத்தர் வந்து விட்டு திட்டிட்டு போனாப்புல, எங்கள் அத்தாவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எதிராக பேசுகிறியா மாமணி, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமாக திட்டிட்டு வந்தோம். ரொம்ப நேரம் சொன்னோம். பெருமானார் ஒரு கட்டத்தில் அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபிக், யா அல்லாஹ் ஒரு நாய்கள் ஒரு நாயை அவன் மேல் நீ சாட்டுவாயா. நாய் மாதிரி குறைக்கிறான், தெருவில் நின்று திட்டுறான். உனது நாய்கள் ஒரு நாயை அவன் மேல் சாட்டுவாயாகன்னு சொல்லிட்டான். வீட்டுக்கு வந்து சொன்னான், ஏண்டா என்ன பண்ண நீ, நான் போய் திட்டினேன், ஏண்டா அவனை விட்டு தானே வர சொன்னேன், போய் வீணா பதுவா வாங்கி கட்டிக்கிட்டேடா, அவன் உண்மையான அல்லாஹ்வுடைய நபிடா. யார் சொல்கிறா? அபூல் அஹப். எனக்கு தெரியும்டா, நான் வீம்பு பிடிச்சி ஏற்றுக்காமல் உட்காந்துருக்கேன், என் கௌரவம் என் கண்ணியம்லாம் போயிடுமே, நான் போய் அவர் காலில் விழுகணுமே அப்படிங்கிறதுக்கான நான் ஏற்றுக்காமல் இருக்கிறேன். ஏன்டா போய் அவர் வாயில் விழுந்த, விட்டு தானே வர சொன்னேன், ஏன்டா போய் அந்த மாதிரி தப்பாக பேசி திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ உன்னை எப்படா நான் காப்பாற்றுவேன், அல்லாஹ்வுடைய நாயனை தெரியுமா, சிங்கம் புலி சொல்கிறாரா அவர் அப்படின்னு சொல்கிறான். அவன் எங்கே போனாலும் பாதுகாப்புக்கு ஆளை போட்டு தான் அனுப்புகிறான்.
அவனுக்கு 100 அடிமைகள் இருந்தாங்களாம். எங்கே போனாலும் எல்லாத்தையும் சொல்லணும், நடுவில் போட்டுறணும் உத்துபாவை, சுற்றி 100 பேரும் படுத்துக்கணும். நைட்டு தான் படுக்கும்போது எங்கே போனாலும் சுற்றி ஆள் போகணும், இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 எல்லாம் ஃபுல்லி ஆள் போகணும், பாதுகாப்பாக தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஒரு நைட்டு படுத்துருந்தான், நடுவில் ஆளை போட்டு சுற்றி 100 பேர் படுத்துருக்குறாங்க. சிங்கம் வந்துச்சு, வந்து அப்படியே காலை அப்படி நடுநடுவில் வைக்குது, யார் மேலேயும் படாமல். படுத்துருக்கானுங்கள எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. நடு ஜாமத்தில் வந்து அப்படியே குறுக்கால் கழிச்சு நடுவில் நேராக வந்து ஒரே கவ்வு கழுத்தை. சத்தம் கூட வெளியெலாம் வரல, சத்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கழுத்தை ஒரே பிடி, 2 துண்டை கழுத்தை கடிச்சு போட்டுட்டு சாவடிச்சுட்டு அப்படியே காலை வச்சு போயிடுச்சு. இப்படி மெதுவாக இங்கே என் நடுவில் கை வச்சிருப்பான், கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் கை வச்சு மெதுவாக போயிடுச்சு. எந்திரிச்சு காலையில் பார்த்தாங்கன்னா தலை வேற முண்டை வேறமாக கிடக்குது, கடிச்சு குதறி வச்சிருக்கு சிங்கம். செத்தான். அப்படி தான் அந்த அபூ லஹப் கதையும் அப்படி தான் ஆச்சு. சில பேர் எதிர்த்தானுவோம், அமைதியாக இருந்துட்டானுவோம். பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இஸ்ஸத்தை நசீபாக்கிட்டான். எத்தனையோ பெருமான ஆரம்ப கட்டத்தில் எதிர்த்தவர்கள் எல்லாம். அபு சுஃபியானும் எதிர்த்தார், சண்டை போட்டார், போருக்கெலாம் வந்து சண்டையெல்லாம் போட்டிருக்காரு அவர். ஆனால் பெருமான மனசு வருத்தப்படிலாம் எதுவும் பேசலை. கடைசியில் இஸ்லாம் நசீபாக்கிட்டான் அபு சுஃபியான். ஹாலித் பின் வலீத் அல்ல இஸ்லாம் நசீபாக்கிட்டான் அவருக்கு. எதிர்த்த சண்டை போட்டார், உஹது போரில் 70 சஹாபாக்கள் ஷஹீதா போக காரணமாக இருந்தார், எல்லாம் செஞ்சார். ஆனால் மனசு வருத்தப்படும்படி எதுவும் பேசலாம் இல்லை, அமைதியாக இருந்தார். ஆனால் அல்லாஹ் பின்னாடி இஸ்லாம் நசீபாக்கிட்டான். அபூ லஹப், நீ நாசமாக போக, இதுதான் எனக்கு கூப்பிட்டே, அலிஹாதா ஜமாத்தனா, உருப்படுவியா நீ அப்படின்னு பெருமான வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசணும், வருத்தப்படும்படி. பெருமான அழுதுகிட்டே சும்மா தலை கீழே கொஞ்சிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பொறுக்கலை. பெருமான கண் கலங்கினா அல்லாஹ்வுக்கு பொறுக்காது. அல்லாஹ் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அவன் என்ன உங்களை சொல்கிறது, நான் சொல்கிறேன் நபியை கேட்டுக்குங்க. மண்ணவாரி வேற வீசுகிறான், மண்ணவாரி தூத்துறான், நாசமாக போகட்டும், நாசமாக போக அப்படி. யார்? நபியை. அந்த மண்வாரி தூற்றிய கைகள் நாசமடையட்டும். தப்பத் யதா அபீ லஹப் வ தப், அவனும் நாசமடையட்டும். அல்ல மா அகுனா அன்ஹு மாலுஹு மா கஸப், அவனுடைய செல்வமோ அவன் பிள்ளைகளோ அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வம்ராத்து ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கக்கூடிய அவருடைய பெண்மணி ஃபி ஜீதியா ஹபுல்லு மின் மசத் சைஸ்லா நாரன் தாத்த லஹப், கொழுந்து விட்டு எரியின் நரகத்திற்கு அவன் போய் சேருவான். வம்ராத்து ஹம்மாலத்தல் ஹதப் ஃபி ஜீதியா ஹபுல்லு மின் மசத், அவள் கழுத்தில் ஈச்ச மரத்துடன் கயிறு இருக்கிறதுன்னு நல்லா சொன்னான். அதே மாதிரி அவனும் செத்தான், அவன் பிள்ளையும் செத்தாங்க. அவன் மனைவியும் கோரமாக விறகு கட்டை கொண்டு போகும்போது அப்படி உளுந்து கழுத்து நசுங்கி செத்தா. இவனும் கோரமாக செத்தான். அபூ லஹபுடைய முடிவும் கோரமான முடிவு. உடம்பு சரியில்லாமல் போய் செத்து போயிட்டான். யாரும் போய் ஜனாசாவை எடுக்கிறதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்? தொட்டால் நமக்கு அந்த வியாதி வரும், கொரோனா பரவிக்கும் அப்படின்னு எவனும் கிட்டே போகல. இந்த கொரோனாவில் இறந்து போனாங்க, பொக்லின் மிஷின் வச்சு கிட்ட போய் அடக்கம் பண்ணால் கபரில் இறங்கி அடக்கம் பண்ணக்கூடாதான். அது எப்படி அடக்கம் பண்ணானுங்க? பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க செத்து போயிடானுங்க. அப்படியே பொக்லின் மிஷினை தூக்கி கபர் அப்படியே 2 குழியை வெட்டி அப்படியே தூக்கி பொத்துன்னு உள்ளே போடுறான். வீடியோவில் காமிச்சான் பாருங்கள், ஜனாசாவை அப்படியே தூக்கி பொத்துன்னு போடுறான். இதில் குழியில் பொத்துன்னு தலைகீழ விழுகிறார் உள்ள, அப்படியே மண்ணள்ளி போட்டு மூடிடுறான். அந்த மாதிரி யாரும் கிட்ட போல, நாத்தம் எடுத்துருச்சு, புழுகெல்லாம் வச்சிருச்சு உடம்பு, செத்து போய் கடைசியில் அடிமைகள்கிட்ட காசை கொடுத்து இதை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுறான்ட்டாங்க. காலில் கைத்தை கட்டி அவனுங்க ஐயோ தூக்கிட்டு போகணும், தலைமையில் தூக்கிட்டு போக முடியுமா? காலில் கைத்து தரன்னு இழுச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே போட்டாங்க. நாயோ நிறைய சாப்பிட்டு போட்டு உடம்ப காட்டுக்குள்ளே போட்டாங்க. எங்கே வருது பார்த்தீங்களா? வலிமார்கள் மனதை புண்படுத்துவது போன்று பேசாத. மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், யார் என் நேசர்களை மனது வருத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் மேல் நான் போர் தொடுக்கிறேன்னு சொல்கிறான். இது ஏன் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டான், இன்னும் புத்தி வரல. நூரி நாயகத்தை பேசியவர்கள் எல்லாம் கொடூரமாக வேதனை செய்யப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் உலகிலேயே. மறு உலக தண்டனை வேறு.
வல நுதீகன்னஹும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர். அதாபுல் அக்பர் மறுமையில் இருக்குது. துனியாவிலேயே அவர்களை நான் வேற ஒரு சிறிய தண்டனைகளை கொண்டு தண்டிப்பேன். அந்த மாதிரி துனியாவில் தண்டிச்சான் அல்லாஹ் தஆலா. மறு உலகிலும் தண்டனை இருக்குது. இதை தெரிந்தும் இன்றும் சில மூதேவிகள் என்ன சொல்கிறது அவங்கள போய் நூறு நேரத்தை சில்சிலாவை கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. உன் வேலை நீ பாரியா, உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஜி இவனுக்கு பதில் கொடுக்கறதும் வேஸ்ட்டு. அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த சில்சிலா அது சரியில்லை, கொள்கை சரியில்லை, அது சரியில்லை. ஏண்டா சரி கொள்கை சரியில்லை, உன் கொள்கை என்னன்னு சொல்கிறான்னு நான் கேட்டேன். ஒருத்தரும் சொல்ல மாட்டான். இது அவங்க அவங்களுடைய இந்த ஷிஜரா சரியில்லைன்னு ஒருத்தன் சொன்னான். உன் ஷிஜரா சொல்லு, இன்ன வரைக்கும் பதில் இல்லை. எங்கள் சிஷ்டியா காதரியாவுடைய ஷிஜரா இருக்குது, சரி சரி எங்கள் ஷிஜரா தெரியுது, உன் ஷிஜராவை சொல்ல, உங்கள் ஒப்பம் பேராவது சொல்ல. ஒப்பம் பேரே தெரியாதவன் நீ. உன் ஷேகுலே ரசூல்லா வரைக்கும் உன்னுடைய ஷிஜரா சொல்லுடா, அது தெரியல. இவன் கொள்கை சரி சரி, என் கொள்கை நான் சொல்கிறேன். ஏக் உஜூத் ஏக் தாத் தோ, அனியத் ஏக் இக்ரார் தோ. சொல்லுங்க பாய். நிஸ்பத் ஹரக்கத் ஏக் நிஸ்பத் தோ. இது என்னுடைய கருத்து. வஹதத்துல் உஜூத் ஐனியத் மால் கைரியத், ஜபரோ இஃப்தியார், ஜபரும் இருக்குது இஃப்தியாரும் இருக்குது. வஹதத்துல் உஜூத் ஏற்றுக்கொள்ளுவோம், அல்லாஹ் ஐனாவும் இருக்கிறான் கைராவும் இருக்கும், அதையும் ஏற்றுக்கொள்ளுவோம். ஜபரோ கதர், ஜபரோ இஃப்தியார், மனிதனுக்கு ஜபரும் இருக்கிறது இஃப்தியாரும் இருக்குது என்பதையும் ஏற்றுக்கொள்ளுவோம். அஷை ஃபிஷை, ஹக்கு தாலா ஒவ்வொரு வஸ்துவையும் இருக்கிறான், ஒவ்வொரு வஸ்துவும் ஹக்கில் இருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ளுவோம். தஜத்துதே அம்சால், அம்சால்கள் தஜத்து ஆகிக்கொண்டே இருக்கும். ஃபனா பகா, இந்த பாடத்தையும் ஏற்றுக்கொள்ளுவோம். இது எங்களுடைய அகீதா, என் சில்சிலாவுடைய அகீதா. ஓன் சில்சிலாவுடைய அகீதா சொல்லுடா. ஒரு மூதேவின்னு சொல்கிற பதில் சொல்ல இது வரைக்கும் ஒன்றுமே வந்துட்டு கிடையாது. திட்டுறான், எல்லாம் தெரிஞ்ச. இவர் பிஏ படிச்சுட்டாரான், கிழிச்சார். என்னடா பிஏ படித்தார், எம்காம் படித்தாரான். நீ என்னடா படித்த, பள்ளிக்கூடமே போல, ஒன்றுமே இல்லை. அவனை குறை சொல்கிறான். தெரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஆலிம்களையும் சில பேர் தன்னை சூஃபிகளும் சொல்லிக்கிட்டு அவங்க வேறு சில பேர் நீ சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னை சூஃபின்னு வேறு பேர் போட்டுக்கிறான். நெட்டில் வேறு சூஃபி மஞ்சிலாம் போட்டுக்கிறானோ, சூஃபி மஞ்சில், சூஃபி இல்லம் இப்படிலாம் போட்டுக்கிறானோ ஏதாச்சும் பேர். என்னடா எடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக நூறு நேரம் திட்டுறது தான் அவனுடைய பொழப்பே. ஏன்டா உன்னுடைய கொள்கைன்னு ஒன்று இல்லையா? உனக்குன்னு கொள்கை இல்லையா? பயான் செய்யலையா? இப்போ நாங்கள் 5G டிவின்னு வச்சுருக்கு, அதில் மிஸ்கினோட பயான்லாம் போடுறாங்க பீர்பாய்கள் மருது. என்ன இருக்குது எல்லாம் எங்களுடைய கொள்கை என்ன, நாங்கள் எதை பேச வர்றோம், நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன, குர்ஆன் என்ன, ஹதீஸ் என்ன, தஃப்சீர் என்ன, இதானே பேசுகிறோம். இப்போ நீ ஒரு கொள்கையை வச்சுக்கிறியா, ஒரு டிவின்னு வச்சுருக்கிறியா, அதில் உன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லு, கேட்குறோம். என்னென்னு ஒன்றும் கிடையாது. அவன் ஆரம்பத்து கடைசி திட்டுறதான் வேலை. இதுக்கு ஒரு சேனலு, ஒரு கேடு, மானக்கேடு. ஏன்னா இது ஒரு கேவலமாக இல்லை உனக்கு? சாவறதுக்கு, கொடூரமாக சாவறதுக்கு வழியாயுது. வாங்கிங்களா? சில பேர் நான் காதிரியா மஞ்சள், அந்த மஞ்சள், இந்த மஞ்சள் விளைஞ்சில. நாங்கள் காதிரியா பீடம், காதிரியாவுக்கு நீ கிடைச்ச பீடை, நீ காதிரியாவுடைய பீடம் வேறு சொல்லிக்கிறானுவோ. அவனுக்கு ஒரே எதிர்ப்பு தான். உனக்கு வேலையே இல்லை. நீ எந்த கொள்கை, காதிரியா சில்சிலாவுடைய கொள்கை, உன் கொள்கை பயான் செய் மக்களுக்கு. நான் பயான் செய்கிறேனே, என் சில்சிலாவோட ஷேகுமாரெலாம் பயான் செய்கிறாங்களே, இதுதான் காதிரியாவுடைய சிஷ்டியாவுடைய பாடம். சொல்கிறேன், சொல்லி கேட்டுக்குவா. உசூல் தீன், இஸ்லாமா என்ன, ஈமானா என்ன, இஹ்சானா என்ன, தக்வானா என்ன, 4 வகை தக்வா என்ன, 4 வகை தௌஹீத் என்ன, 4 வகை ஷிர்க் என்ன, 2 வகை குஃப்ரு என்ன, 4 வகை நிஃபாக் என்ன, 4 வகை இர்திதாத் என்ன, தகாயிக் என்ன, ராஹ் ஷரியத் என்ன, ராஹ் தரீகத் என்ன, ராஹ் மாரிஃபத் என்ன, ராஹ் ஹகீகத் என்ன, ராஹ் தௌஹீத் என்ன. வா, இந்த பாடங்களை படிச்சுட்டு போ. என்னவே இது ஒரு அளவும் இல்லை, அவங்கள்ட்ட ஒரு பாடத்திட்டமே இல்லை. நமக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குது கிதாபில். இது நம்மளே இஷாராத்தை சுலுக்கு ஒரு பாடத்திட்டம். இதில் நம்ம சில்சிலாவுடைய எல்லா பாடங்களும் அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கு வரிசையாக. ஒவ்வொரு பாடங்களும் டெய்லி படிக்கிறோம். மாரிஃப், தகாயிக், மக்சதே பையத், அவானியாத் ஈமான் அப்படின்னு, மாஹியாத். இந்த பாடங்கள்லாம் ஒன்றும் அவங்கள்ட்ட கிடையாது. அவனுக்கு பாடமே என்ன, அடுத்தவங்கள திட்டுவது எப்படி. அவங்க பயான் மீட்டிங் வைக்கிறானுவோம். இப்போ நம்ம தலைப்பு கொடுக்குறோம்ல. அடுத்தபடியாக
மௌலானா மௌல்வி அசார் ஹசரத் கிபிலா அவர்கள் நுக்காத்தை மாரிஃபை பற்றி பேசுவார்கள். அடுத்து இவர்கள் ஹுசைன் அவர்கள் தகாய்க்கு பற்றி பேசுவார்கள். அடுத்து அப்சல் அவர்கள் எஹ்சானை பற்றி பாடம் பேசுவார்கள். அப்படின்னு அவனுங்க மேலே வைக்கிறானோ, அவனுங்க பயணம் வைக்கிறானோ வச்சு. அடுத்தபடியாக மௌலானா மௌல்வி மண்டம் அஸ்ஸான் அவர்கள் நூறு நேர்த்தி திட்டுவார்கள். அவர் இருந்துச்சு வீணா போனேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் வேண்டியது. அவர் முடிச்சோன்னா அடுத்தபடியாக இவர் இந்த மௌலானா மௌல்வி கிறுக்கு அவர்கள் ஃபைசு நேர்த்தி திட்டுவார்கள். அப்படின்னு அவர் வந்து ஃபைசு திட்ட வேண்டியது. அடுத்தபடியாக இந்த கிறுக்கு அவர்கள் இந்த லூஸ் அவர்கள் எழுந்து இப்பொழுது ஜமாலி நேர்த்தி திட்டுவார்கள். அடுத்தபடியாக இந்த புறம்போக்கு இப்பொழுது உங்களுக்கு முன் மௌலானா மௌல்வி புறம்போக்கு அவர்கள் உங்களுக்கு முன் சுஹூதி ஷாவை திட்டுவார்கள். அவர் இருந்துச்சு சுஹூதி ஷாவான் என்னடா அவர் என்னடே நம்மளாம் இவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. அடுத்தபடி இவர்கள் ஏசுவார்கள். அவங்க பேசுவார்கள் சொல்ல மாட்டான். அடுத்தபடியாக முகமது இப்ராஹிம் அவர்கள் ஏசுவார்கள். அவர் இருந்துச்சு ஏசுவார் கொஞ்ச நேரம். அடுத்தபடியாக முகமது இஸ்மாயில் அவர்கள் ஏசுவார்கள். அது இதெல்லாம் ஒரு பொழப்பு எல்லாம் வெக்கக்கேடு மானக்கேடு. நாண்டுக்கிட்டு சாவு. ஏன்னா இதுக்கு ஒரு சில்சிலா, இதுக்கு ஒரு சூஃபி, இதுக்கு ஒரு அஜரத்து, இதுக்கு ஒரு மதரசா, இதுக்கு ஒரு பொழப்பாடுங்க. அடுத்தவன் திட்டுறதான் அவன் வாழ்க்கையாடா. அதனால தம்பி இதெல்லாம் திட்டிட்டு போட்டு விடுங்க. திட்ட நம்மளுடைய கண்ணியத்தெல்லாம் அதிகப்படுத்தும். இந்த மாதிரி 4 பேர் இருக்கணும். 4 பேர் இருக்கிறது தான் நாம ஹக்கு என்பதற்கு அடையாளம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவம் மினல் முஜ்ரிமீன். இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பாவிகளில் சிலரை எதிரிகளாக நாமே ஆக்கி வைத்திருக்கிறோம். செட்டப் பண்ணியிருக்கோன்றான். செட்டப் பண்ணதே நான் தான்டான். இவன் திட்டணும், அப்போ தான் உண்மைன்னு அர்த்தம். வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவம் மினல் முஜ்ரிமீன். 100 நியாயத்துக்கும் எதிரி திட்டானுவான். அல்லாட போயிட்டாங்க 100 நியாயம். அடுத்து ஃபைசு நியாயத்து திட்டானுவான். வளைஞ்சிங்களா எஜமா அல்லாட போயிட்டாங்க. அவங்க வாழ்ந்து உயர்வாக வாழ்ந்து இன்னும் அவங்க தர்கா ஜொலிக்குது. இந்த தமிழகத்துடைய தென்னிந்தியாவின் தாஜ்மஹால்னு சொல்லலாம். எஜமானுடைய தர்பார் அந்த அளவுக்கு ஜொலிக்குது. தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. 100 நியாயத்து ஹைதராபாத்தில் போயிட்டு வந்தேன். நான் மிஸ்கின்னு போயிட்டு வந்தேன். அறிஞ்சிங்களா தென்னகத்தின் தாஜ்மஹால் மாதிரி. யாருடைய தர்பார் அப்படி இல்லை, அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. அறிஞ்சிங்களா ஃபைஸ்னா திட்டானுங்க. எஜமானுடைய தர்பார் அப்படி ஜொலிக்குது இன்றைக்கி. அறிஞ்சிங்களா ஜமால் சர்க்கார் அதுக்கு பண்ணி திட்டினானுங்க. அவங்க அல்லாட போயிட்டாங்க. அவங்க தர்பார் ஜொலிக்குது. கலிமையா திட்டினானுங்க. அறிஞ்சிங்களா அவங்களும் அல்லாட போயிட்டாங்க. அவங்க தர்பார் அப்படி பிரம்மாண்டமாக ஜொலிக்குது. எல்லாம் அவனுங்க சொல்லுவானுங்க. அவங்க அல்லாட்ட போய் அவங்க உயர்ந்த தர்பார் அந்தஸ்தில் அவங்க வாழ்கிறாங்க. அவங்க கோடிக்கணக்கான முரீதுகளை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. 100 நியாயத்தை பின்பற்றக்கூடிய மதரசாக்களே இன்றைக்கி 100க்கு மேலே தமிழ்நாட்டு கேரளாவில் இருக்குது. அவங்கள பின்பற்றக்கூடிய உலமாக்கள் 10,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 100 நியாயத்துடைய பின்பற்றக்கூடிய ஆலிம் உலமாக்கள். இவன் திட்டி இவனு போய் சேர்ந்துருவான். வாங்குறதுக்கு இங்கேயும் அங்கேயும் இதுதான் ஒரு பொழப்பு. எதுக்காக வைத்தறிச்சலை நான் சொல்கிறேன்னு கேட்டால் இவ்வளோ விஷயங்கள்லாம் நீ படத்தில் வந்து கேட்டுக்கோ. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் நிறைய முரீதுகள் வேதனை பற்றி எனக்கு ஃபோன் போடுறாங்க. சர்க்கார் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஃபைஸ்நாத் திட்டானுவோம், திடீர்னு உங்களை திட்டானுவேன். சர்க்கார் திடீர்னு பார்த்தா 100 திட்டானுவேன். இது இன்றைக்கி நேற்று இல்லை, போய் அன்னையிலேருந்து இருக்குது. அல்லாஹ் அந்த மாதிரி ஊரில் சில பேர் நானே தான் வச்சுருக்கிறேன். அவன் பொழப்பே திட்டுறதான். அதை வச்சுருக்குன்னு நல்லாவே சொல்கிறான். அதான் போய் ஒகானஃபில் கரியத்தி திசாத்து ரஹத்தின் ஆயிடுச்சுன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த ஊரிலே ஒரு 9 பேர் கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது. யாரை சொல்கிறேன்? சாலி அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களே. என்னப்பா சொல்லு பை. திசாத்து ரஹத்தின் நீங்கள் ஆலிம் ஆஃப்ஸா இஃப்சிதூன ஃபில் அர்து. அங்கே ஆயத்து எங்க குர்ஆன் எடுங்க. வகான ஃபில் மதீனத்தியா திசாத்து ரஹத்தின் ஆத்துக்குங்க. அந்த ஊரிலே 9 பேர் கொண்ட ஒரு குழு இருந்தது. அவங்க வேலையே என்னென்னா பூமியில் ஃபசாது செய்து சுற்றுறது தான். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 9 பேர் கரெக்டாக இருப்பாங்க. 9 ஊர்லேயும் ஒரு ஊர்லேயும் 9 பேர் கொண்ட ஷைத்தான்கள் இருப்பார்கள். எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அவங்க வேலையே என்னன்னா உலமாக்களை ஆரிஃபின்களை நல்லடியாரில் கேவலப்படுத்துறது தான். ஒரு ஊரில் ஒரு ஆலிம் ஷா மேலே அந்த முத்தவலி ஷா கொஞ்சம் வருத்தம். முத்தவல்லிக்கு
அவர் தொழுவைக்கு அந்த ஆலிம் சார் போகிறாரு. கண்ணியமாக நிர்வாக சபையை கூப்பிட்டு, நீங்கள் வந்து எங்களுக்கு வேணாங்க, இந்த இந்த தேதியிலேருந்து உங்களை நிப்பாட்டிடுறோம், நீங்கள் வேறு இடத்த பார்த்துக்குங்க, இன்னும் உங்கள் சம்பளம் இருந்தால் 2 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்துட்றோம் வச்சுக்கோங்கன்னு போயிருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். நிர்வாகத்தை கூப்பிட்டு வச்சுக்கலாம். அவர் வந்து தொழுவைக்கு வந்தா, போயா நிற்காச்சு போ, நீ வராத, கிட்ட வராத நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளை அங்கே அவாமுன்னா சார் நீ தொழுக வை அப்படின்ட்டார். என்ன கதியாச்சு? கொடூரமாக கொல்லப்பட்டார் அந்த முத்து அலி சார். இப்போ சமீபத்தில் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு ஒரு ஊரில் ஒரு அஜரத்து இப்போ ஒழு செஞ்சுட்டு உள்ளே வராரு பள்ளிக்குள்ளே. காமன் சொல்லிட்டாங்க, பள்ளிக்குள்ளே என்ட்ரன்ஸ் கால் வச்சுட்டார். வந்து ஜமா தொழு வைக்கணும். முத்து அலி சார் இருந்துக்கிட்டு அவர் லேட்டாக வந்துட்டாராம். அவர் மக்தப் முடிச்சு தான் வராரு, வெளிப்பள்ளியில் மக்தப் முடிச்சு ஒழு செஞ்சுட்டு வராரு. ஏன் லேட்டாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துணை மோதினா இருப்பார். அவர் நீ போய் தொழுவை. அவர் போய் முன்னே நிற்கிறார். அஜித் முன்சபுக்கு வர்றாங்க. நீ போய் தொழுவை. தான் கெத்த காட்டுறாரா முத்து அலிசா. இதை வருத்தமாக என்கிட்ட சொன்னார் அஜரத்து. கோர முடிவு தான், வேற என்ன சொல்கிறது. ஆலிம்களை இந்த மாதிரி கேவலப்படுத்தினா கோரமான முடிவு. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படின்னு. அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை அழிக்க நாடனா, ஒரு மனுஷனை அழிக்க நாடனா சும்மா அழிக்க மாட்டான். இந்த மாதிரி சில ஃபசாத் அவனில் எண்ணத்தை உண்டாக்கி ஆலிம்களை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி ஆக்கி ஆலிம்களை பதுவா வாங்கி நசுங்கி சாவான். இதான் நடக்க போகுது. வேணால் நீங்கள் பாருங்கள், 2 வாரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்தி என்ன சொன்னார், கோரமான முடிவுன்னு சொன்னேன். எதிர்பார்த்து காத்துரு ஃபன் தந்திரு இன்னி மாக்கும் எல் முன் தந்திரின். நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்க, நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பா அல்லாஹ் சும்மா விட மாட்டான்ல. எல்லாத்தையும் ஆதந்துஹு பில் ஹர்புன்ட்டான். அதெல்லாம் ஐ ஆம் டிக்ளேரிங் த வார் அபவுட் ஹிம். நான் போர் பிரகடனம் செய்கிறேன். என் நேசர்கள் மனசை துண்டிச்சவன. அல்லாவுடைய அரிசி அல்லாஹ் குடியிருக்கிற இல்லமே அது. நிஜமா வாழக்கூடிய இல்லம் அவுலியாக்களுடைய கல்பு, இறை நேசருடைய கல்பு. அதை நீ ஆட்டன நான் யாருன்னு காட்ட வேண்டாம். அதெல்லாம் வேற எதுக்குமே சொல்லலை. ஜி நான் போர் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னது மொத்த குர்ஆன் ஹதீஸ் தேடிமா 2 தான் வருது. ஒன்று வட்டி வாங்கினவனுக்கு எதிராக, வட்டி வாங்கி ஏழைக்கு ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்றான் பாருங்க, அல்லாஹ் ரொம்ப பிடிக்காது. ஃபஅதனு பி ஹர்பின் மினல்லாஹ், அவன் மேல் நான் போர் தொடுக்கிறேன்ட்டான். அதான் போரை பிரகடனம் செய்யுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. முரசு கொட்டுங்கள், நான் தயாராகி விட்டேன் அவனை எதிர்ப்பதற்கு அப்படிங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி இது அல்லாஹ் நேசர்களை மனசு வருத்தப்படுத்தி அவன் மீது நான் தயாராகி விட்டேன் போர் தொடுக்கண்டான். என்ன ஆகும் கதி பாரு. தௌபா செஞ்சால் எல்லாம் மன்னிச்சிருவான். ருஜுவாய் 50 ரூபா அதிகமாக கொடுத்து 500 ரூபா அதிகமாக கொடுத்து மன்னிச்சுங்க அதை உங்களை வருத்தப்படுத்திட்டேன்னு சொன்னேன் எல்லாம் விட்டுருவான். இல்லை ஆடு, எவ்வளோ நாள் ஆடுவேன், ஆட்டம் முடிகிற வரைக்கும் நல்லா காத்துட்ருப்பான். நீ ஆடி முடிச்சிருவேல, அப்புறம் அல்லாஹ்வின் ஆட்டம் ஆரம்பமாகும். அல்லாஹ்வில் அப்போ தான் ஆடும். அல்லாஹ் தான் ஆட்டத்தை காட்டுவோம். துண்டு துண்டாக சிதறடிச்சோம், துண்டு துண்டாக அல்லாஹ். அதனால தம்பி எஜமான் அவர் சொன்னாங்க, ஆமாம் மார்க்க அறிஞர்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் என்றைக்குமே பகை தான். இவன் அக்கலை கொண்டு யோசிப்பான், அவங்க வந்து தன்னுடைய அல்லாஹ்வுடைய இஷ்கை கொண்டு பெற்றுக்கொள்வார், காதலை கொண்டு பெறக்கூடியவர்கள். இது 2க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாச்சுங்களா. எஜமான் சொல்லுவாங்க, நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா அதுவும் குதுபுத்தீன் பக்தியார் நாயகத்துடைய ஒரு அறிவுரை தான். எஜமான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் 1000 வருஷம் வணக்கங்கள் புரிந்து கிதாபை படித்து வணஞ்சிங்களா, குர்ஆனை படித்து ஹதீஸை படித்து தானே சுயமாக அறிவு தேடி இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாத பெரிய ஞானங்களை இறை நேசர்கள் அவுலியாக்களோடு சில நொடிகள் இருப்பதின் மூலமாக அவன் பெற்றுக்கொள்வான். யார் சொல்கிறா? குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி சொல்கிறாங்க, ஒரு 1000 ஆண்டுகள் தியானத்திலும் வணக்கத்திலும் ஈடுபட்டு இருப்பதை விட இறைநேச செல்வர்களோடு சில நொடிகள் சேர்ந்து இருப்பதின் மூலமாக அவன் உயர்ந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வான். ஆகவே அந்த அவுலியாக்களுடைய மாண்பை எடுத்துரைப்பது ஒவ்வொரு நல்லடியார்கள் மேலும் கடமை அப்படின்ட்டாங்க. இப்போ நீ ஒவ்வொருத்தரும் போய் நல்லடியாரை பற்றி சொல்லணும், அப்போ தானே தெரியும் அவுலியாக்களை மாண்பு என்னன்னு தெரிஞ்சால் தானே கூட வந்திருப்பான். அல்லாஹ்வே சொல்கிறேன், குனு மா சாதிகீன், சாதிகீன்களோடு போய் இரின்னு நல்லா சொல்கிறானா இல்லையா? இப்போ சாதிகீன்கள் யாருன்ட்டு மக்களுக்கு அடையாளம் விட்டு காட்டினா தானே வருவான். நீ கமுக்கமாக உட்காந்துக்காத. நீ ஒரு காமிலான ஷேக் உனக்கு கிடச்சிட்டாங்கன்னா கமுக்கமாக உட்காந்துக்காத. உன் சொந்தம் பந்தம் உறவுகள் ஊர் அத்தனை பேருக்கு இவங்க காமிலான ஷேக் நான் கைப்பிடித்தேன், நான் கரை சேர்ந்தேன்,
நீங்களும் வாருங்களும் போய் சொல்லி அறிவிப்பு செய்வது உன் மீது கடமை, ஃபர்துங்கிறாங்க எஜமா. மற்றவர்களுக்கும் அதை பற்றி அறிவிப்பு செய்வது உன் மீது கடமை. பஞ்சபை, நான் இதை கொண்டு தான் வெற்றி பெற்றேன். ஒரு மருந்து சாப்பிட்டா உடம்பு நல்லா போயிடுச்சு. உன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, உனக்கும் சுகரா, இந்த மருந்து சாப்பிட்டு நல்லா போயிடும் அப்படின்னு சொல்கிறது உன் மேலே கடமை. அவன் எதோ சாப்பிட்டு உட்காந்துருக்கான், லட்சக்கணக்காக செலவு பண்ணுறான், இந்த மருந்து சாப்பிடுப்பா, இந்த டாக்டர்கிட்ட போனால் நல்லா போயிடுச்சு, நீ அந்த டாக்டர்கிட்ட போப்பான்னு சொல்வது உன் மேலே கடமை. அதே மாதிரி எனக்கு ஏற்பட்ட குழப்பங்களை இவர்கள் மூலம் தீர்த்து கொண்டேன், ஆகவே நீங்களும் அவரிடம் செல்லுங்கள் என்று சொல்வது கடமை என்று ஹஜரத் குதுபுத்தீன் எஜமான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ரூமி நாயன் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கலாம். एक ज़माना सोहबते बा औलिया बतरज सद साल इबादत बेरिया. एक ज़माना सोहबते बा औलिया, அவுலியாக்களோடு ஒரு நொடி நேரம் நீ கூட இருப்பது. பத்தரஸ் சது சாலி பாதத்து பேரியா, ரியா இல்லாமல், முகஸ்துதி இல்லாமல் 100 வருடம் அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட மேலானது ஒரு நொடி நேரம் அவுலியாக்களோடு சேர்ந்திருப்பது. 100 வருஷம் அமல் செஞ்ச அந்த அமலை கவுக்கிறதுக்கு ஷைத்தானுக்கு ஒரு நொடி நேரம் போதும். 100 வருஷம் அமல் செஞ்சுட்டான். இன்னைக்கு இந்த ஜமானாவில் பார்த்துட்டேன், என்ன மாதிரி அமல் செஞ்சவன் யாரும் இல்லை. அப்போ இன்னைக்கு உலகத்தில் நம்ம தான் போட்டான மனசில் என்ன வருமா கவுத்துட்டான் பாருங்க, தலைகளை கவுத்துட்டான். உஜுபு ரியாவை உண்டாக்கி நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். அல்லாது இந்த அமல் செய்தும் ரியாவுக்காக செய்தால் நரகம், உஜுபு வந்துச்சுன்னா நரகம் தான். வைலுல்லில் முசல்லீன் அல்லதீன ஹும்மன் சலாத்தீம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராவூன். ரியாவோடு தொழுகிறாங்களே நரகம்ட்டாங்க. அதெல்லாம் அவுலியாக்கில் ஒரு நொடி நேரம் போய் உக்காந்த உன் கல்வை உடச்சி நீ ஒன்றும் இல்லைன்னு காட்டி, நீ அதம், நீ ஜாத்தில் அதம், சிஃபாத்தில் நாக்கிஸ், அஃபாலில் மஜ்பூர், ஆசாரில் முஹ்தாஜ், நீ இல்லவே இல்லை, நீ இருப்பதெல்லாம் மூலாதான். மன்னயம், நான் இல்லை. யார் சொல்கிறா? ஹஜ்ரத் ஃபரீத் கஞ்ச ஷக்கரம் சொல்கிறாங்க. மன்னயம் வல்லாஹி யாரா மன்னயம், மன்னயம் வல்லாஹி யாரா மன்னயம். யார் யாருமா? ஃபரீதின் கஞ்ச ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மன்னயம் வல்லாஹி யாரா மன்னயம், நான் இல்லை, வல்லாஹி அல்லாஹ்மி சத்தியமாக சொல்கிறேன், நான் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஜானே ஜானம் சிர்ர சிர்ரம் தன்னயம், நான் உயிருக்கு உயிரானவன், நான் ரகசியத்திலும் ரகசியமானவன், நான் இந்த உடல் நண்டு, நான் உடல் தான் நான் என்று கருதினாயோ, நான் உடல் என்று எண்ணிக்கொண்டாயா, இந்த முடியும் தலையும் கையும் காலும் தான் நான் என்று எண்ணிக்கொண்டாயா, அதுவென்று நினைத்தாயோ? இல்லை இல்லை. மன்னயம் வல்லாஹி நாரா மன்னயம், நூரே பாக்கம் ஆமதே ஆமதாதரு முஸ்தகாக், பரிசுத்தமான ஒளி, பேரொளி நான். இன்று ஒரு பிடி மண்ணிலே உருவாகி இருக்கிறேன். ஆனால் குருடர்களுக்கு நான் மகிமை என்ன தெரிய போகிறது, நான் யார் என்று எப்படி அறிந்து கொள்வார்கள்? கௌர சஷ்மா ராவலே ரோஷன்னயம், குருட்டு கண்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும், நான் எப்படியாப்பட்ட உயர்மன் என்று. ஓஸ்து அந்தர் சிர்ரெ மன்சாஹிர் சுதா, ஓஸ்து அவன்தான், அந்தரே சிர்ரெ மன் என்னுடைய என்னுடைய சிறிலே அவன் ஒருவன் தான், ஜாஹிர் சுதா வெளியாகி இருக்கிறான், என்னிலே அவன்தான் காட்சி அளிக்கிறான். மன்னயம் மஸ்ஊது வல்லா மன்னயம், அவங்க பேர் மஸ்ஊத். யார் பேர்? ஃபரீத் கஞ்ச ஷக்கர் ரஹமத்துல்லாவுடைய திருப்பெயர் என்னங்க? மஸ்ஊத். குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாவுடைய முரீத் அவங்க. சரி, அவங்க பாடம் வரும்போது சொல்லித்தரேன், இதெல்லாம் அடுத்து அவங்க பாடம் தான் வரும். அவங்க பேர் மஸ்ஊத். இது மாதிரி சொல்கிறாங்க. ஓஸ்து அந்தர் சிர்ரெ மன்சாஹிர் சுதா மன்னயம் மஸ்ஊது வல்லா மன்னயம், வல்லாஹி மன்னயம், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இல்லவே நான் இல்லை. நான் ஒரு நொடி நேரம் உட்கார்ந்தாலும் தன்னை கலட்டி விட்டு உன்னில் ஹக்க குழந்தை நிரப்பி விட்டு போயிட்டு வந்துடுவாங்க. அதனால் சூஃபியாக்களுடைய சில நொடி நேரம் அவர்களோடு இருப்பது மேன்மையானது. ஆகவே அவர்களின் மாண்பை நீ உலகமெங்கும் எடுத்துரைப்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமை என்று பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நசீஹத்து செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் நசீஹத்தின்படி வாழ்வதற்கு
நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.